சவுதி அரேபியாவில் ஹைல்னு ஒரு பகுதி இருக்குங்க. இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே வந்து திடீர்னு மழை பயங்கரமாக மழை பெஞ்சு வெள்ளக்காடாயிடுச்சு. அப்போது ஒரு வண்டி கவுந்து போய் அங்கே வந்து சைனீஸு பெரிய இன்ஜினியர்ஸ் 2 பேர் அவனு வந்து மாட்டிக்கிட்டானுங்க அந்த வண்டியில். அது வந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு அவனுக்கு தெரியல. அந்த டயத்தில் அங்கே வந்து சவுதிகள் 2 பேர் 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, டக்குன்னு வண்டியிலேருந்து இறங்கி இந்த சைனீஸை அப்படியே வலுக்கட்டை அப்படியே பிடிச்சி இழுத்து, ஏன்னா அவன் பயப்படுறான் தண்ணியில் இறங்குறதுக்கு. இவங்க வந்து தைரியம் கொடுத்து அவங்கள டக்கு டக்குன்னு அப்படியே இதில் வேறொரு வண்டிக்கு மாற்றி, அவர்களுடைய வண்டிக்கு மாற்றி அந்த அவன் 2 பேரையும் வந்து உயிரை காப்பாற்றுறாங்க. இது வந்து அதாவது வழக்கமாக நடக்கிறது தான் ஒன்று. ஆனால் இது வந்து சைனீஸ்க்கு நடந்தது ஒரு பெரிய இது பாருங்கள், எந்த அளவு தண்ணி போகுது. அதில் அவன் அந்த 2 பேரும் ஆள் அவுட் ஆகியிருப்பாங்க. ஆனால் அந்த சவுதிகளுடைய நல்ல எண்ணத்தை கேள்விப்பட்டு சீன அரசாங்கம் வந்து அவர்களை தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு அதாவது வெகுமதிகளையும் கொடுக்குது. வெகுமதிகளை கொடுத்து அவர்களுக்கு வந்து டிக்கெட்லாம் கொடுத்து, நீங்கள் சைனா வந்து சுத்தமாக சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லா வசதிகள் வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அரசாங்கம் சீன அரசாங்கம் வந்து அவர்களை வந்து கௌரவப்படுத்துகிறத பார்க்குறோம். இது அந்த அந்த 3 பேரையும் பாருங்கள், அந்த சம்மந்தப்பட்ட அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு வந்து சன்மானம் கொடுத்து, அவர்களுக்கு வந்து சைனாவை வந்து, அதாவது சைனாவில் மிக பெரிய விருதுலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரியான விருது, அந்த விருதையும் கொடுத்து அவர்களுக்கு கௌரவிச்சிருக்கிறாங்க சீன அரசாங்கம். அதாவது ஒரு தன்னுடைய நாட்டு மக்கள் மேலே எந்த அளவு ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கள் சீன அரசாங்கத்துக்கு. அதே போல் இந்த பையனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த சவுதிகளோட வீடுகளுக்கு தேடி போய், எந்தெந்த வீடுன்னு 3 பேரோட வீடியும் தேடி போய் அவர்களுக்கு என்னோடய உயிரை காப்பாற்றுனதுக்காக இந்தாங்க எங்கள் சார்பில் இது ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன பசங்களும் போய், அந்த இன்ஜினியர்ஸும் போய் அந்த நன்கொடைகளை அந்த வீடுகளுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். இது பெரிய ஆச்சரியமான ஒன்று. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றியவன் ஒட்டுமொத்த உலக உயிர்களையும் காப்பாற்றுனது மாதிரி ஆகுது குர்ஆனுடைய வசனம். அந்த வசனத்தை மெய்ப்பிக்கிறது மாதிரி தான் ஒரு உயிருடைய விலையை மதித்தவங்க, தெரிஞ்சவங்க, அதனால் ஓடி போய் காப்பாற்றுறாங்க. அதுக்கு அரசாங்கமும் சரியான பதில் கொடுக்குது. ஆனால் நம்ம நாட்டு அரசாங்கத்தை அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு மாடு இறந்து கறி வச்சுருந்தாங்கிறதுக்காக, மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லி அடிச்சே கொள்கிறாங்க. அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா 2 நாட்டுக்கு வித்தியாசம்.